சைதாப்பேட்டை தொகுதியில் தூர்வாரப்பட்ட கோதண்டராமர் கோவில் குளத்தில் நடைபயிற்சி மேற்கொண்டவாறு அமைச்சர் மா சுப்பிரமணியன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது பேசிய அவர், சைதாப்பேட்டை தொகுதியில் 100 ஆண்டு காலமாக இருந்து வந்த பட்டா பிரச்சினை தீர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். விடுபட்ட சில பகுதிகளுக்கு பட்டா கிடைக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் உறுதியளித்தார். மேலும் தான் செய்த மக்கள் நலப்பணிகளை பட்டியலிட்டு தனக்கு வாக்களிக்க கோரி அவர் ஆதரவு திரட்டினார். சைதை தொகுதியில் பட்டாக்கள் பிரச்சனையும் பெரும்பகுதியாக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வந்ததற்கு பிறகு தமிழ்நாடு முழுக்க 23 லட்சம் குடும்பங்களுக்கு பட்டாக்கள் வழங்கியிருக்கிறார்கள். சைதாப்பேட்டையில் கூட ஒரு 100 ஆண்டுகளுக்கு மேலாக தீர்க்கப்படாமல் இருந்த ஏராளமான பிரச்சனைகளுக்கு பட்டாக்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சைதாப்பேட்டையில் அதிகமான ஒரு 28 தெருக்களில் இருக்கிற ஒரு பெரிய நீண்ட தெருக்களில் இருக்கிற பட்டா என்பது ஏற்கனவே அவர்கள் நத்தம் புறம்போக்கு என்கின்ற இடத்தில் வசித்து வந்தார்கள். அவர்களுக்கு இப்பொழுது ரயத்வாரி என்கின்ற வகையில் அந்த நிலமாற்றம் செய்யப்பட்டு இப்போது பட்டா வழங்கப்பட்டிருக்கு. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.